உங்களை சிறுமைப்படுத்தும் எந்த உறவும் உண்மையானதல்ல. அன்பின் நோக்கம் உயர்த்துவதுதானே தவிர காயப்படுத்துவதல்ல. சில சமயம் நாம் பிடித்திருப்பதை விட விட்டுவிடுவதுதான் நல்லது. குறிப்பாக அது நம் நிம்மதியை அழிக்கும் போது. சில உறவுகள் முடிவுக்கு வருவதில்லை, மாறாக அவை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன, அவ்வளவுதான். உங்களின் உணர்வுகளை மதிக்காத ஒருவருக்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்ய வேண்டியதில்லை. உங்களின் மதிப்பு உங்களுக்குத்தான் தெரியும். உடைந்து போன கண்ணாடி துண்டுகள் போலத்தான் சில உறவுகள். அவற்றை மீண்டும் ஒட்ட முயன்றால் அவை நம்மை மேலும் காயப்படுத்தும். உங்களை நிராகரிக்கும் ஒருவரிடம் நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை. உங்களை மதிக்காத ஒருவரிடம் உறவை தொடர்வது உங்கள் நேரத்தை வீணடிக்கும் செயல் என்பதை உணருங்கள். ஒருவர் உங்களை கைவிடும் போதும் உங்களை விட்டு விலகிச் செல்லும் போதும் உங்களின் மதிப்பு குறைந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் உங்களின் மதிப்பை அறியும் தகுதியற்றவர்கள் என்று அர்த்தம். பழகிய ஓர் உறவை மறப்பது என்பது வலி இல்லை. சில நினைவுகள் கூட வலியை தருவதில்லை. மறக்க விரும்பும் எண்ணமே மரண வலியை தந்துவிட்டு செல்கிறது. ஆனால் வலி கூட ஒரு பாடம்தான். அது உங்களை மேலும் வலிமையாக்கும், மேலும் புரிதல் கொண்டவராக மாற்றும். இந்த உலகில் யாருடைய வலிகளையும் யாரும் புரிந்து கொள்வதில்லை. எதையுமே தனக்கு நடந்து அதை உணரும் போதுதான் அந்த வலியையும் வலியின் ஆழத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில் நாமும் பல இடங்களில் அப்படி இருந்திருக்க கூடும். அதனால் நம் வலியை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என வருந்தாதீர்கள். அது வீணானது. அதனால் உங்கள் வலி இன்னும் அதிகமாகுமே தவிர கொஞ்சமும் குறையப் போவதில்லை. ஒரு காயத்தின் வலி அதை ஏற்றுக்கொண்டால்தான் குறையும். உங்களுக்கு ஏற்பட்ட துரோகம் ஒரு பாடமாக இருக்கட்டும். நீங்கள் அதற்கு ஆளாகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பாடம் உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றிவிடும். வாழ்க்கையில் சில பிரிவுகள் வரத்தான் செய்யும். அந்த பிரிவுகளையும் நாம் கடந்துதான் ஆக வேண்டும். நம் வாழ்வில் வந்த சில தவறான மனிதர்களை விரும்பிவிட்டோமே என்று வருந்தாதீர்கள். தவறான மனிதர்களையே உங்களால் இவ்வளவு விரும்ப முடிந்திருக்கிறது என்றால் சரியான மனிதர்களை உங்களால் எவ்வளவு நேசிக்க முடியும் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களை புரிந்தவர்கள் இருக்கட்டும், புரியாதவர்கள் போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். முதிர்ச்சி அடையாத மனநிலையை கொண்டவர்கள்தான் உறவுகளுடன் வாக்குவாதம் செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். முதிர்ச்சி அடைந்த மனநிலையை கொண்டவர்கள் சூழலை புரிந்து கொண்டு எப்போதும் வாக்குவாதத்தை தவிர்க்கவே செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், வாக்குவாதம் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்காது, பிரச்சனைகளை மேலும் வளர்க்கவே செய்யும் என்று. முடிந்தவரை உறவுகளுக்குள் எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் செய்துவிடும் சில தவறுகளுக்கு தண்டனையை கூட எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில இடங்களில் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது என்பது தண்டனையை விட வலிமிகுந்ததாக இருக்கும். அனைத்து உறவுகளுக்கும் ஒரே அடிப்படைதான். உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நிறைவேற்ற உறவுகளை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். உங்களைப் போலத்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்பதை உணருங்கள். தேவை முடிந்ததும் பிரிந்து செல்கிறார்களே என்று வருந்தாதீர்கள். ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறாக பயன்படுத்துவதும் அவர்களின் குறைபாடு. உங்கள் மீதான அவர்களின் பார்வை உங்களுக்கான உண்மை அல்ல. மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டதற்காக நீங்கள் வருந்தாதீர்கள். ஆபத்துகளில் கை கொடுக்க, துயரங்களில் ஆறுதல் அளிக்க, இன்ப துன்பங்களில் உரிமையோடு பங்கெடுக்க உறவுகள் வேண்டும்தான். ஆனால் பல நேரங்களில் ஆபத்தையும் துயரங்களையும் துன்பங்களையும் கொடுப்பதே அந்த உறவுகள்தான் எனும்போது எல்லோரையும் வெறுக்கத்தான் தோன்றுகிறது. எதையும் புன்னகையோடு கடந்து செல்ல பழகுங்கள். உங்களின் புன்னகைதான் உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தரும் மிகச்சிறந்த பதில். உண்மையான அன்பு ஒரு நிழல் போன்றது. நீங்கள் எங்கு சென்றாலும் அது உங்களை பின்தொடரும். ஓர் உறவு உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் உண்மையான அன்பு ஒருபோதும் மறைந்து போகாது. அது ஒரு புதிய வடிவத்தில் அல்லது வேறொருவரிடம் இருந்து மீண்டும் கிடைக்கப் பெறலாம். எதையும் கடந்து செல்ல பழகுங்கள்.
மற்றவர்களிடம் அன்பு செலுத்த நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவு நம்மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். சுய அன்புதான் மிக உயர்ந்த உறவு. அதுதான் உங்களுக்கு துரோகம் இழைக்காத, உங்களை ஏமாற்றாத ஒரே உறவு. உறவு நீடிக்க வேண்டும் என்றால் கடன் கொடுக்க கூடாது. ஒருவேளை கொடுத்து விட்டால் அதை திரும்ப கேட்க கூடாது. கொடுத்த கடனை திரும்ப கேட்கும் போதுதான் உறவுகளின் உண்மையான முகத்தையே நீங்கள் பார்ப்பீர்கள். கண்மூடித்தனமாக ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் கூறும் பொய்கள் கூட உண்மையாகவே தெரிகின்றது. துரோகத்தின் முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையால் தான் தூவப்படுகிறது. சில ஏமாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அவற்றை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. சிலர் தரும் ஏமாற்றங்களுக்காக வருந்தாதீர்கள். எதையும் எதிர்கொள்ளுங்கள். காயங்களை மறைக்க முயன்றால் அவை ஆழமாக புதைந்துவிடும். அவற்றை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதே உண்மையான குணப்படுத்துதல். சில உறவுகளால் உங்கள் இதயம் உடைந்து போனாலும் பரவாயில்லை, அது ஒரு நாள் குணமடைந்துவிடும். ஆனால் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நம்பிக்கைதான் புதிய உறவுகளுக்கான கதவை திறக்கும். முடிந்துவிட்ட உறவுகளை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு புதிய தொடக்கங்களை நோக்கி நகருங்கள். இழந்தவர்களை நினைத்து வருந்துவது இயல்புதான். ஆனால் அந்த இழப்பு உங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களை மறந்து விடாதீர்கள். யார் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறார்களோ அவர்கள் உங்களை காயப்படுத்த மாட்டார்கள். காயப்படுத்தினால் அவர்கள் உறவாக இருந்தாலும் அந்நியர்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் காயப்படும் போதுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிறோம். கடந்த காலத்தில் சிலர் தந்த காயங்கள் வெறும் காயங்கள் அல்ல, அவை உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் ஒளிரும் நட்சத்திரங்கள். சில சமயம் நாம் விரும்புபவர்களை விட நமக்கு என்ன தேவை என்று நமக்குதான் நன்றாக தெரியும். நமக்கு என்ன தேவை என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று வருந்துவது வீணானது. உங்களின் மனதை அமைதியாக்குங்கள். உறவுகளால் ஏற்பட்ட காயங்கள் காலப்போக்கில் தானாகவே மறைந்துவிடும். ஆனால் மனதை அமைதிப்படுத்துவது என்பது கடினமானதாகிவிடும். உங்களை காயப்படுத்திய சிலரை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பது என்பது மற்றவர்களுக்காக அல்ல, உங்களின் மன அமைதிக்காகத்தான். சிலரை மறந்துவிட்டு கடந்து செல்லுங்கள். மறப்பதுதான் சிறந்த மருந்தாக இருக்கும். ஏனெனில் சில உறவுகள் நம் மனதிற்கு ஒவ்வாத மருந்து போல் எப்போதும் கசப்பையே கொடுத்து கொண்டிருக்கும். உங்களின் கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்காத உறவுகளை விட்டு விடுங்கள். அதை விட்டு விலகினால்தான் நீங்கள் தேடும் நிம்மதி உங்களை தேடி வரும். உங்களுக்கு வலி தந்த உறவுகளை குறித்து வருந்தாதீர்கள். அந்த வலி உங்களை இன்னும் சிறந்த மனிதராக மாற்றியுள்ளது என்பதை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். சிலரால் ஏற்படும் வலிகளை கடந்து வந்துவிடுங்கள். சில உறவுகள் காலத்தின் போக்கில் மாறக்கூடியவை. அவர்களின் சுயநலத்தால் ஏற்பட்ட காயங்கள் அனுபவ பாடங்களாக மாறி நம்மை வலிமையாக்கும். அன்பு ஒன்றும் பிச்சை அல்ல. அதை யாசிப்பதும் மற்றவர்கள் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதும் நம்முடைய மதிப்பை குறைத்துவிடும் என்பதை உணருங்கள். அன்பு என்பது கொடுக்கக்கூடிய ஒன்று. அதை ஒருபோதும் கேட்டு பெறக்கூடாது. உங்கள் மதிப்பை கண்டறியுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக உருகி உங்கள் தனித்துவத்தை இழந்தால் அந்த உறவு உங்களை காயப்படுத்தவே செய்யும். உங்கள் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசங்கள். நம்பிக்கை ஒரு முறை தகர்ந்தால் அதை மீண்டும் கட்டி எழுப்ப முடியாது. உங்களை ஏமாற்றிய ஒருவரிடம் மீண்டும் நம்பிக்கை வைப்பது பழைய காயத்தை மீண்டும் சீண்டுவது போன்றது. சில நேரங்களில் அப்படிப்பட்ட உறவுகளை துண்டிப்பதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை முடித்திருக்கலாம். ஆனால் கதையை அல்ல, இன்னும் புதிய அத்தியாயங்கள் காத்திருக்கின்றன. மனம் தளராதீர்கள். சில உறவுகள் முடிவுக்கு வரும்போதுதான் உங்களுக்கான உண்மையான பயணத்தை தொடங்கவே முடியும்.
நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறு ஒருவரால் முடிவு செய்ய முடிகிறது என்றால் அதுதான் இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுக்கவும் கெடுக்கவும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விடாதீர்கள். பிறகு வாழ்க்கை முழுக்க அவர்கள் உங்களை ஆட்டி வைப்பார்கள். உங்களின் உணர்வுகளும் உண்மைகளும் ஊமையாய் போய்விடும். எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் நமக்கு தெரிய வருகிறது. இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தது நமது அறியாமையா என்று நம்மையே யோசிக்க வைத்து விடுகிறது. உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒரு சிலரிடம் ஒதுங்கி நிற்கவும் பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகில் உண்மையானவர்களை விட போலியானவர்களே மிகவும் அதிகம். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும். அது அவ்வளவு எளிதாக யாருக்கும் அகப்படுவதில்லை என்பதால். இப்போதெல்லாம் நிறைய குடும்பங்களில் சொத்துக்களை பிரிக்கும் போதே சொந்தங்களும் பிரிந்து விடுகின்றன. சொத்துகளுக்காக நல்ல சொந்தங்களை இழந்து விடாதீர்கள். நம் வாழ்நாளில் சொத்துக்கள் 1000 சேர்க்க முடியும். ஆனால் நல்ல சொந்தங்களை சேர்ப்பது அவ்வளவு எளிதானதல்ல. கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டி விடுங்கள். அப்போதுதான் உறவுகளுக்குள் சில வேண்டாத பிளவுகள் உண்டாவதை தவிர்க்க முடியும். எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. நச்சு பாம்பை கூட நம்பலாம். ஆனால் சிரித்து சிரித்து நடித்து நம்மை அவர்களின் சுயநல தேவைகளுக்கு பயன்படுத்திவிட்டு நம்முடைய உணர்வுகளையும் நம்மையும் அழிக்க நினைக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே. அவர்கள் நம்மையே நம் கையால் அழித்து விடுவார்கள். நாம் சந்தோஷமாக இருக்கும் போதுதான் அடுத்தவர்களிடம் பேசுவோம் என்றால் நாம் வாழ்நாள் முழுவதும் ஊமையாகத்தான் இருக்க வேண்டும். எந்த கசப்பான நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உடனே மறந்துவிட்டு இயல்பாக பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்மோடு இருக்கும் எல்லோரும் நமக்கு முக்கியம் என்று நாம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையில் யாருக்கும் நாம் முக்கியம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. அது என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியிருக்கிறது. சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் யோசித்தே முடிவு செய்யுங்கள். வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் நம் மனதை காயப்படுத்த நீங்களே அனுமதிக்காதீர்கள். உங்களை தாண்டி உங்கள் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் தாண்டி உங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள உங்களிடம் தைரியம் இருக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருங்கள். ஓர் உறவு தனக்கு முக்கியம் என்று நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எந்த உறவையும் அதன் மதிப்பை உணராமல் இழந்துவிட்டு பிறகு வருந்தி வாழ்வதில் எந்த பயனும் இல்லை. நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் நமக்கு தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம். அது எரிந்தும் பயனில்லை, இருந்தும் பயனில்லை. பேச நேரமில்லை என்று சொன்னால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதைத்தான் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டும்தான். உங்களை இறைவன் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதீர்கள். கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே இறைவன்தான் என்பதை நினைவில் வையுங்கள். தன் மகளை இளவரசியைப் போல் வைத்திருக்கும் ஒரு சில ஆண்களுக்கு தெரிவதில்லை தன் மனைவியும் அவள் வீட்டில் அவள் தந்தைக்கு இளவரசிதான் என்பது. மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் அல்ல, கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான். பல தப்புகளை செய்து தப்பித்து விடுகிறது இளமை. பாவம், அதற்கு தண்டனையை அனுபவிக்கிறது முதுமை.
மனைவிக்கு உதவி செய்வது ஆண்மைக்கு இழிவு என்று நினைக்கும் ஆண்களை விட தன்னை நம்பி வாழ வந்தவளை கஷ்டத்தில் விடாது பார்த்துக் கொள்பவனே உண்மையான ஆண்மகன். கால்களை வாருவதில் படித்துறை பாசிக்கும் வாழைப்பழ தோலுக்கும் நடந்த போட்டியில் முடிவில் வெல்கிறான் மனிதன். காலை வாரும் சில கயமத்தனம் கொண்டவர்களிடம் நீங்கள் எப்போதும் கவனமாக இருங்கள். நம்மிடம் எதுவுமே கேட்பதில்லை இறைவன். ஆனால் அவன் காலடியில் கோடி கோடியாய் கொட்டுபவர்களை விட என்றும் ஏழையின் கரங்களில் தன்னால் முடிந்த சில்லறை போடும் மனிதர்கள்தான் உண்மையில் தர்மத்தின் பிள்ளைகள். ஆண்களுக்கு குடியும் பெண்களுக்கு குழுவும் தான் இங்கே பல குடும்பங்கள் சீரழிய காரணம். தீயதை தவிர்த்தால் நன்மைகள் தானாகவே நம்மை வந்து சேரும். மனைவியிடம் அதிகாரத்தை காட்டினால் உங்களுக்கு ஓர் அடிமை கிடைக்கலாம். ஆனால் அதே இடத்தில் நீங்கள் அன்பை காட்டினால் உங்களுக்கு இன்னொரு அம்மா கிடைப்பாள். அப்பா அழ தெரியாதவர் அல்ல, கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர். அன்பில்லாதவர் அல்ல, அன்பை மனதில் மறைத்து வைக்க தெரிந்தவர். பணம் தேடுபவர் மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன் நிலை மறந்து வாழ்க்கையோடு போராடுபவர். சிரிக்க தெரியாதவர் அல்ல, சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர். கரடு முரடானவர் அல்ல, நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு பின் யாருக்கும் தெரியாமல் தனக்குள்ளேயே வருத்தப்படுபவர் அப்பா. இருக்கும்போது யாரும் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை. அவரின் உழைப்பையெல்லாம் வாங்கிக் கொண்டு வளர்ந்துவிட்டு அவரை நிர்கதியாய் நிற்க விடாமல் இருந்தாலே போதும். மனைவியை அதிகம் நேசியுங்கள். மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தினந்தோறும் சில நிமிடங்களாவது நேரம் ஒதுக்கி மனைவியுடன் பேசுங்கள். மனைவியை யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். எல்லா உறவுகளை காட்டிலும் இறுதி வரை உங்கள் கூடவே வரும் உறவு உங்கள் மனைவி மட்டுமே. மாமியாருக்கு பூ வைத்து விடும் மருமகளும் உண்டு, மருமகளுக்கு தலைவாரி விடும் மாமியாரும் உண்டு. இதனை கெடுப்பதற்கு கோல் மூட்டிவிடும் சில கீழ்த்தரமான ஜென்மங்களும் உண்டு உறவு என்ற பெயரில். ஒருவனை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பேசுவதை நிறுத்திவிட்டு அவனை பேசவிடு. ஒருவரின் பேச்சும் செயலும் தான் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தும். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் எந்த பயனும் அற்றது. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதீர்கள். யாரையும் வீழ்த்திவிட்டு நாம் மேலே வந்துவிடலாம் என்று எதையும் செய்யாதீர்கள். நீங்கள் ஒருவரை அழிக்க நினைத்தால் உங்களை அழிக்க இன்னொருவர் வந்து நிற்பார். எந்த சூழலிலும் யாரிடமும் நீ ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். வாழ்க்கை உன்னை ஊனமாக்குகிறதோ இல்லையோ, வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கும் சில நயவஞ்சகர்கள் நம்மை திட்டமிட்டே ஊனப்படுத்தி விடுவார்கள். வாழ்க்கையில் எல்லோரிடமும் கவனம் அவசியம். செய்யும் தொழிலை நேசி, ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டான், உனது வேலையை மட்டுமே நேசிப்பான். வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் பல துரோகங்களையும் பார்த்துவிட்ட பிறகு இந்த ஜென்மம்தான் கடைசி ஜென்மமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு அதிகம். நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அவர்களோடு அளவுடன் பழகுங்கள். சில அதீத அன்பு அதீத ஆபத்தில்தான் முடியும். பணமும் பதவியும் வந்த பின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடுதான். ஏனென்றால் தன்னோடு இருப்பவர்களும் தன்னை உயர்த்தி விட்டவர்களும் அப்போது அவன் கண்களுக்கு தெரிவதே இல்லை. நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான். எதற்காக இப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். மேலோட்டமாக இதை ஆராய்ந்தால் உலகில் உள்ள பிறருக்கு நன்மை செய்வது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் இதன் மூலம் நமக்கு நாமேதான் நன்மை செய்து கொள்கிறோம். ஒரு பெண்ணை வளர்ப்பது தகப்பனாக இருந்தாலும் அவளை வாழ வைப்பதும் அல்லது வீழ வைப்பதும் கணவனாகவே இருக்கிறான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. சிறந்த தருணத்தில் சிறந்த பாடத்தை வழங்கும் ஒரே பயிற்றுவிப்பாளர் நேரம்தான். வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான அனுபவங்களும் புரிதல்களும் அதற்கான நேரம் வரும் வரை நமக்கு கிடைப்பதில்லை. இறைவன் எழுதாமல் இங்கு எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் நமக்கு எதுவும் கிடைக்காது. முயற்சி மட்டும்தான் நம்முடையது, முடிவு அவனுடையது. ஆயுதங்களே இல்லாமல் ஒருவரை கடுமையாக காயப்படுத்திவிட முடியும் உங்களது வார்த்தைகளால். கூர்மையான கத்தியை விட நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளைத்தான் கவனமாக கையாள வேண்டும்.
பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் எதுவும் இல்லை என்றால் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். கடுமையான வார்த்தைகளை பேசி காயப்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் சுயநலமாகவே வாழ்ந்து விடுங்கள், அதில் தவறேதும் இல்லை. மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் நீங்கள் நல்லவர் என்ற பெயரை அடையலாம் என்று நினைக்காதீர்கள். எல்லோரும் உங்களை பயன்படுத்திக் கொள்ளத்தான் பார்ப்பார்கள். உங்களை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் பாதியிலேயே உங்களை விட்டு விலகியும் சென்று விடுவார்கள். நீங்கள் நல்லவர் என்று பட்டம் கொடுக்க மற்றவர்கள் ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நாம் தேவைப்படும் போது மட்டும் நம்மிடம் வந்து பேசுபவர்களின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்திலும் அவசியமில்லாதது. என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லும்போது வரும் வலியை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை எதிர்கொள்ளும் போது வருகின்ற வலி அதிகம். எல்லாம் கிடைத்துவிட்டால் அலட்சியமும் ஆணவமும் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காமல் செய்து விடுகிறது காலம். நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சில இடங்களில் முட்டாளை போல நடிக்கவும் பழகிக்கொள். அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். சில இடங்களில் என்ன நடந்தாலும் அமைதியாகவே இருந்து விடுங்கள். நம் பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாம், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில்தான் தெரியும். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்களில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள், ஏன் உன்னை தூசி என்று நினைத்தோம் என்று. வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான், நம்மை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கடப்பதுதான். மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களுக்காக நீங்கள் இறைவனிடம் எதற்காகவும் முறையிட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை இறைவனே அறிந்திருக்கிறார். ஆலயங்களுக்கு செல்கிறோம் ஆண்டவனை காண்பதற்கு, அதற்கு பதிலாக அனாதை இல்லங்களுக்கு செல்லுங்கள். எல்லோரும் உங்களை காண்பார்கள் ஆண்டவனாக. புரிதல்களே இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் ஒரு பயனும் இல்லை. உடன் இருக்கும் உறவுகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாய் மாறும். வாழ்க்கையில் எதையும் நீங்கள் எளிதாக தொலைத்து விடுகிறீர்கள். நீங்கள் தொலைத்துவிட்ட எதுவும் மீண்டும் எளிதாக கிடைப்பதில்லை. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இன்றைய உலகில் சரியாய் இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான், நரியாய் இருப்பவன்தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். சரியோ தவறோ ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடு. நீ செய்ய போவது எதுவாக இருந்தாலும் உன் இதயம் சொல்வதை செய். ஏனென்றால் அதனால் வரும் விளைவுகளை தாங்கும் சக்தி உன் இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவைகள் உயிரும் நேரமும் சொற்களும் தான். இவைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அழகான வாழ்க்கை என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. நாம் எவ்வளவு சேவை செய்கிறோம் என்பதை விட செய்யும் சேவையை அன்புடன் செய்வதே முக்கியம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விட கொடுப்பதை அன்புடன் கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் முதலில் கொஞ்சம் சுயநலமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களை கொஞ்சமும் மிச்சமில்லாமல் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டு கடைசியில் காகிதமாய் கசக்கி வீசி விடுவார்கள். இந்த மூன்றை கைவிட்டால் உங்களுக்கு நிலையான நிம்மதி நிச்சயம். மற்றவரை விமர்சிப்பது, மற்றவரோடு நம்மை ஒப்பிடுவது, மற்றவர் மீது புகார் சொல்வது, எந்த கவலைகளையும் கடந்து செல்ல பழகுங்கள். கடக்கும் வரைதான் அவை கவலைகள், கடந்த பின்பு எல்லாம் நினைவுகள்தான். வாழ்க்கையில் மற்றவர்களிடம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோமே என்று வருத்தப்படாதீர்கள். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஏமாற்றங்களே இருக்காது.
நேரம் இருந்தால் பார்க்கலாம் என்று சொல்பவர்களின் எண்ணிக்கையில் நீங்களும் ஒருவராக இருந்து விடாதீர்கள். உங்களை உண்மையாக நேசிப்பவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். உறவுகளுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவர்களோடு சண்டையிடுவதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும். பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். பணத்தை தேடுவதற்குள் உங்கள் நிம்மதி தொலைந்துவிடும். எல்லாம் கிடைத்தும் நிம்மதி இல்லையே என்று நிம்மதியை தேடும் போது உங்கள் வாழ்க்கையே முடிந்துவிடும். இருக்கும் வரை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். என்று முடியும் நம் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன புரிதல் வருவதற்குள் 1008 கலவரங்கள் வந்து உறவுகளை சிதைத்துவிட்டு போய்விடுகிறது. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு நாம் பேசும் கடுமையான வார்த்தைகளால். வார்த்தைகளுக்கும் சுவை உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மை கசக்கும், பொய் இனிக்கும். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதீர்கள். எல்லா தகுதிகளும் இருந்தாலும் இறந்த பிறகு அவனுக்கு பிணம் என்றுதான் பெயர். யாரையும் மட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் நினைத்து விடாதீர்கள். எல்லோரிடமும் நாம் கற்றுக்கொள்ள ஏதேனும் ஒன்று இருந்தே தீரும். இறைவனிடம் வேண்டாமலே கிடைத்து விடுகிறது இங்கே பலருக்கு வேதனைகளும் சோதனைகளும். இந்த உலகில் பெரும்பாலும் யாரும் உண்மையானவர்கள் இல்லை. உன்னை பெற்ற தாய் தந்தையை தவிர நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள். பெரும்பாலான மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை, நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள். உங்கள் தோற்றத்தை விரும்பி உங்களிடம் பழகுகிறவர்களிடம் நீங்கள் தோற்றுவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீர்கள், ஆனால் சோகத்தில் இருக்கும் போதுதான் அந்த பாடலின் வரிகளை உணர்வீர்கள். மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. பணத்தை மட்டுமே பிரதானமாக நினைப்பவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கியே இருங்கள். துன்பங்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள். துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள தயங்குபவன் மகிழ்ச்சியை அடைய தகுதியில்லாதவன் என்பதை புரிந்துகொள். 1000 ரூபாயில் ஆனந்தம் அடைந்தவனும் உண்டு, 10,000 ரூபாய் பத்தாது என்று சொன்னவனும் உண்டு. எல்லாமே அவரவர் எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் உள்ளது. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே இந்த மனிதர்களுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள். நான் தான் பெரியவன், நான் தான் பணக்காரன், நான் தான் உயர்ந்தவன் என்று. ஒரே நாளில் இருந்த இடமும் மறந்து போகும், வாழ்ந்த தடமும் அழிந்து போகும் என்பதை மனதில் வைத்து உங்களோடு இருக்கும் எல்லோரையும் அன்பாக அரவணைத்துச் செல்லுங்கள். நம் தோற்றம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகம் மெனக்கெடாதீர்கள். நம் வெளித்தோற்ற அழகு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஏற்கனவே அழகாகத்தான் படைத்திருக்கிறார். மற்றவர்கள் பார்வையில் நாம் அழகாய் தெரிவதை விட மற்றவர்கள் மனதில் நாம் அன்பாய் வாழ்வதே சிறப்பு. யாருடைய வாழ்க்கையும் இங்கு பூக்களால் மட்டுமே நிரப்பப்படவில்லை. ஏராளமான சோதனைகளை சந்தித்துக் கொண்டும் தாங்கிக் கொண்டும் தான் வாழ வேண்டியதாயிருக்கிறது. இடைவிடாத வலிகளுக்கு இடையிலும் மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து அன்பை பெறுவதில்தான் இருக்கிறது வாழ்க்கை. மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதால் உன்னை யாரும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்த மாதிரியே வாழ பழகிக்கொள். இல்லை என்றால் நீயும் அவர்களில் ஒருவன்தான். நம்மை விரும்பியவர்களை நாம் அழ வைப்போம், நாம் விரும்பியவர்கள் நம்மை அழ வைப்பார்கள். நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்டது கிடைக்காது, அது கிடைக்கும் போது நமக்கு அந்த ஆசையே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் விளையாட்டு. என்னதான் தன்னிடம் 10 விரல்கள் இருந்தாலும் இன்னொருவரின் ஒற்றை விரல் தன் கண்ணீரை துடைக்குமா என்று எதிர்பார்த்து ஏங்குகிறது காயப்பட்ட மனிதர்களின் மனம். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய கோபம் எல்லாம் பின்னாளில் நினைத்து நினைத்து வருந்துவதற்குத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். சட்டத்திலிருந்து தப்பித்தவர்களை கூட சட்டம் போட்டு மாலை மாட்டி பொட்டு வைத்து அழகு பார்த்து விடுகிறது இந்த வாழ்க்கை.
ஒரு கஷ்டமோ கவலையோ வரும்போது உன்னை விட்டு பிரிந்தவர்களுக்கு உன்னுடைய ஞாபகம் வருகிறது என்றால் அங்கு உன் அன்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம். நான் எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய்கிறேன், எனக்கு ஒரு உதவி என்று கேட்டால் யாருமே செய்வதில்லை என்று வருந்தாதீர்கள். இதில் மற்றவர்கள் மீது தவறு இல்லை, உங்கள் மீதுதான் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு நாமாக தேடிப்போய் செய்கின்ற உதவிக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்காது. உங்களுடைய உதவி உண்மையில் யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு மட்டும் தேடிப்போய் உதவி செய்யுங்கள். காலத்திற்கும் அவர்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள். ஆரம்பத்தில் அன்பாய் இருக்கும் எல்லோரும் கடைசி வரை அப்படியே அன்பாக இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அது நிச்சயம் நடக்காது என்பதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். மீண்டும் மீண்டும் யாரையும் நம்பி நொந்து போகாதீர்கள். குத்தி கிழிக்கும் முள்ளை தூக்கி எறிவது போல குத்தி காட்டி பேசும் மனிதர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு கடந்து செல்லுங்கள். இந்த உலகம் மிக பெரியது. அதில் இது போன்ற சில்லறைத்தனமான சில மனிதர்களை நினைத்து வருந்தி இன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையை ரசித்து மகிழ மறந்து விடாதீர்கள். புதியதாக யாரிடமும் பேசி பழகாதீர்கள். யாருடைய குணம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ பழகிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், பழகிக் கொண்டால் பிறகு யாரையும் நம்ப மாட்டீர்கள். சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது தெரியக்கூடாது. சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்பதும் தெரியக்கூடாது. சிலருக்கு நாம் இருக்கிறோம் என்பதே தெரியக்கூடாது. ஒவ்வொன்றிலும் ஆதாயத்தை தேடி அலையும் மனிதர்களின் மத்தியில் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்ப்பது கடினம்தான். உனக்கு மதிப்பளிக்கும் உறவுகளுக்கு நீயும் மதிப்பளிக்க மறந்து விடாதே. உன்னை மதிக்காத இடத்தில் உனது செருப்பை கூட கழற்றாதே. மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்திருங்கள். உங்களின் மனம் உற்சாகமாயிருந்தால் சுமைகள் கூட சுகமாக தெரியும். மனம் சற்று தளர்ந்து விட்டால் சுகங்கள் கூட சுமையாகத்தான் தெரியும். ஆடம்பரத்தை அதிகம் நாடாதீர்கள். இன்பமாக வாழ ஆடம்பரம் தேவை என்று நமக்கு தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. யாரையும் நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம். அவரவர்கள் செய்யும் தவறுகளுக்கு அவரவர்கள் தரப்பில் சில நியாயமான காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இளமையில் பேசக்கூட நேரமில்லாமல் உறவுகளுக்காக ஓடாய் உழைத்தவர்கள் முதுமையில் பேச யாரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் வேதனைக்குரியதுதான். ஒரு மனிதனை மதிக்க தெரியாதவனும் உண்மையான உறவுகளை நேசிக்க தெரியாதவனும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், பணத்தில் மிதந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவன் குப்பைக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான அன்பினால் தோற்றுப்போங்கள், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் பொய்யான அன்பால் ஒருபோதும் ஏமாந்து போய்விடாதீர்கள். நாம் எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருப்பதில் இருக்கிறது உண்மையான நட்பும் உன்னதமான அன்பும். புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் நீ வெறுத்து ஒதுக்கியதை மீண்டும் அடைவது கடினம். மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை. இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாய் இருந்து விட்டு போய் விடுவோம். வாழ்க்கையில் நமக்கு எஞ்சியிருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள், மாதங்கள் அல்லது நாட்கள் என்பது நமக்கே தெரியாது. கோபக்காரர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை. பொய் சொல்ல தெரியாமல் மனதில் பட்டதை அப்படியே பேசுபவர்கள், ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், தம்மை நம்பியவர்களை ஏமாற்ற தெரியாதவர்கள். மொத்தத்தில் இவர்கள்தான் உண்மையில் நல்லவர்கள். ஆனால் மற்றவர்கள் பார்வையில் மட்டும் கோபக்காரர்கள். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் மௌனமாகவே இருந்து விடுங்கள். மற்றவர்களுக்கு பதிலளிக்க முடியாமல் இல்லை. நாம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் சிலருக்கு அது ஒரு பயனையும் தராது என்பதால். என்னதான் நீங்கள் உரிமை என்று நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள்.
நமக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். எல்லாம் தெரிந்தவர்கள் என்று இந்த உலகில் யாருமே இல்லை. தனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன் என்பதே உண்மை. எதையும் புரிந்து கொள்ள இயலாத சில பிறவிகளிடம் நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எவ்வளவு உயர பறந்தாலும் ஊர்க்குருவி என்றும் பருந்து ஆகாது. உன் மதிப்பை அறிந்தவர்களுக்குத்தான் உன் அருமை தெரியும். உன் கூடவே இருந்தாலும் உன் மதிப்பு தெரியாதவர்களுக்கு உன் அருமை ஒன்றும் தெரியப் போவதில்லை. வாழ்க்கையில் நம்மை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் சிலருக்கு நம்மை பற்றிய எல்லாவற்றையும் விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேலானது. இங்கே பலரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது இது ஒன்றைத்தான். அவர்கள் செய்தால் சரி, அதையே மற்றவர்கள் செய்தால் தவறு. உனது கீழ்த்தரமான சொற்களாலும் செயல்களாலும் பிறருடைய வாழ்க்கையை வீணாக்கிவிட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து விடாதே. அந்த சந்தோஷம் நிரந்தரமில்லாததுதான் என்பதை மறந்தும் விடாதே. மற்றவர்களுக்கு நீ கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் உனக்கு மீள முடியாத அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடுவான் என்பதை மனதில் வை. ஆகாயத்தில் சென்று மறைந்து கொண்டாலும், நடுக்கடலுக்கு சென்று தனித்திருந்தாலும், மலையின் இடுக்கில் சென்று தலைமறைவானாலும், இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயல்களை செய்தவர்கள் அதன் விளைவுகளிலிருந்து தப்பவே முடியாது. தர்மம் செய்யுங்கள். தர்மம் என்பது பணத்தையும் பொருளையும் கொடுப்பது மட்டுமல்ல. நீங்கள் உங்களுடைய நல்ல சிந்தனையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் ஒரு தர்மம்தான்.